இந்த வீடியோவில் தமிழ் சினிமா நடிகை சோபனா அவர்களை பற்றி பார்ப்போம். வீடியோவில் எண்டிங்கில் இவங்களை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருக்கோம். பெயர் சோபனா. பிறந்த தேதி 21/3/1970. உயரம் 168 சென்டிமீட்டர். இவங்க பரதநாட்டிய நடனக் கலைஞர் மட்டும் இல்லாமல் தென்னிந்திய திரைப்படங்களில் மிகப்பெரிய பிரபலங்களில் ஒருவர் இவங்க. 150 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க. 1980 சைல்டு ஆர்டிஸ்டாக மங்களநாயகி என்ற படத்து மூலிமா இவங்க தமிழில் அறிமுகமாகுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க மலையாளத்தில் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிக்கிறாங்க. அதில் இவங்க சிறந்த விருதும் வாங்கியிருக்காங்க. இவங்க சென்னையில் இருக்கிற சிதம்பரம் நடனக் கல்வியில் தான் இவங்க ஃபஸ்ட்டு கற்றுக்குறாங்க நடனத்தை. 1995 மலேசியாவில் நடந்த உலக மலையாளி மாநாட்டில் சோஃபனா அவங்க கலந்து டான்ஸ் ஆடியிருக்காங்க. அதுவும் அந்த நாட்டோட ராஜா ராணி முன்னாடி இவங்க டான்ஸ் ஆடியிருக்காங்க. அவங்களோட டான்ஸை பார்க்குறதுக்கு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா, தென்கிழக்கு ஆசியா இது மாதிரி நிறைய நாட்டிலிருந்து இவங்க வந்திருக்காங்க. இவங்களோட டான்ஸை எல்லாரும் பார்த்துருக்காங்க. 1994 இவங்க சென்னையில் கலர்ஃபுல்லா என்ற இன்ஸ்டிடியூட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1984 எனக்குள் ஒருவன் என்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. நல்லவேட்டி மைனர், இது நம்ம ஆளு, இது போன்ற நிறைய படம் இவங்க தமிழில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க நிறைய மலையாளம் மூவி நடிச்சிருக்காங்க. நிறைய படம் மலையாளத்துலேயே உங்களுக்கு பெரிய அளவில் ஹிட்டு கொடுத்துருக்கு. 1987 ஒரே தாய் ஒரே குலம், காதல் கீதம், வாத்தியார் வீட்டு பிள்ளை இந்த மாதிரி நிறைய மூவி நடிச்சிருக்காங்க. 1990 சட்டத்தின் திறப்பு விழா மகமாயி என்ற படத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க. 1991 தளபதி என்ற படத்தில் ரஜினி சார் கூட நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் வர பாட்டாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பர் ஹிட். இந்த படமும் பெரிய அளவில் அவங்களுக்கு ஹிட்டு கொடுத்துருக்கு. படத்துக்கு அப்புறம் அவங்க நிறைய தெலுங்கு, மலையாளம் மூவிஸில் நடிச்சிருக்காங்க. அவங்க பரதநாட்டியம் அவ்வளோ அழகாக ஆடுவாங்க. அவங்களோட கண்ணாக இருக்கட்டும் எல்லாமே ஒவ்வொரு சிலை எப்படி இருக்குமோ அது மாதிரி அவ்வளோ அழகாக ஆடுவாங்க இவங்க பரதநாட்டியம். இவங்க பரதநாட்டியம் ஆடும்போது அவங்களோட கண்ணோட ரியாக்ஷன் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே பறிக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இவங்க டான்ஸ் ஆடுவாங்க பரதநாட்டியம். அவங்க நிறைய விருது வாங்கியிருக்காங்க. தூர்தர்ஷனால் 2000 கிரேடு வாங்கியிருக்காங்க. 2006 பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. 2011 கலைமாமணி அவார்டு வாங்கியிருக்காங்க. இயல் இசை நாடகம் என்ற தமிழ்நாடு அரசால் கௌரவிக்கப்பட்டிருக்காங்க. 2012 அகில இந்திய சாதனையாளராக மாநாட்டில் கௌரவிக்கப்பட்டிருக்காங்க. 2013 கலரத்னா கேரளா சங்கீத நாடக அகாடமியால் கௌரவிக்கப்பட்டிருக்காங்க. 2019 டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. இவங்களை பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.